No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எப்படி வந்திருக்குன்னு படத்தில் இருக்கிறவங்க கிட்டே கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஜனங்க தான் சொல்லும். பட் நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை எடுத்திருக்கோம். நாங்கள் வி ஆல் ஃபீல். பாலாஜி வேணுகோபால் திரை முயற்சி. ஏன் திரை முயற்சி? அது ஃபர்ஸ்ட் படத்துலேயே போடணும்னு நினைச்சேன். கார்த்திக் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்து இங்கே பாரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர் நடிச்சிருக்காரு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரீச் உங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி. இந்த கதிரை கதிர் பாரா சிரிக்கிறாரு இதுல அப்படின்றாங்க. நீங்க இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு சார். அப்பப்போ படங்கள்ல பார்த்தாலும் ஒரே மாதிரி பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல. ஒரே ஆளை இன்டர்வியூ பண்ணினே இருங்கன்னா நீங்களால் பண்ண முடியுமா? அவர் பதில் சொல்லும் போதே எனக்கு பயமா தான் இருக்கு. என்ன சொல்ல போறாரோ கேள்வி எனக்கு புரியல. படம் தமிழ் சினிமா நீங்க கவனிக்கிறது உண்டா? படங்கள் பாக்குறது உண்டா தமிழ்? டெஃபினெட்லி. அவங்க கிட்ட வந்து ஏதாவது வந்து ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஹீரோயின்ட்ட வந்து என்ன கேட்கணும், உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் பையன் எப்படி ப்ரப்போஸ் பண்ணா பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் முக்கியமா பட சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு. கேட்கறாங்க அவங்க கிட்ட. படம் சம்பந்தப்பட்டது இதுதான் சார். இப்போ அப்படியே எங்க போனாலும் I really don't find anybody avlo amazing. I love South Indian men. The hottest thing a man can wear is lungi. மிஸ் பண்ணிட்டேன். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். குமார சம்பவம் படத்தோட மொத்த டீமும் நம்ம கூட இருக்காங்க. டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம். 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 எப்படி வந்திருக்கு குமார சம்பவம்? தோ போஸ்டரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் படம் எப்படி வந்திருக்குன்னு படத்தில் இருக்கிறவங்க கிட்டே கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஜனங்க தான் சொல்லும். பட் நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை எடுத்திருக்கோம். நாங்கள் வி ஆல் ஃபீல். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் பீப்புள். பாலாஜி வேணுகோபால் திரை முயற்சி. ஏன் திரை முயற்சி? அது ஃபர்ஸ்ட் படத்துலேயே போடணும்னு நினச்சேன். கார்த்திக் அதுக்கு ரீசன் ஒன்றே ஒன்று தான். அது நான் எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்கிறது தான். நான் இந்த சினிமா எடுக்கணுன்ற ஒரு இந்த வேலைக்காக மட்டுமே நான் வரல. இதுதான் என்னோடய வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு நான் போகிற பயணத்தில் சினிமாவும் எடுக்கிறேன். ஸோ யூ நோ மை பேக்ரவுண்ட். ஸோ நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஆஸ் அன் ஆக்டர். நான் ரேடியோவில் எத்தனை வருஷம் இருந்திருக்கேன். ஸோ மெனி திங்ஸ் தட் ஐ எம் டூயிங். அதில் டிரெக்ஷன்ன்றது இட் இஸ் கம்மிங் ஃபார் மீ. அது என்னை நோக்கி வருது அப்படின்றது தான். இது கிரேஸ், அவ்வளோதான். பட் இந்த வேலை மட்டுமே பண்ண வரவங்க எவ்வளோ பேரும் இருக்காங்க தெரியுமா? அவங்க இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னும் போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதத்தில் நம்ம இதை படம் அப்படின்னு நம்ம எடுக்கிறத போடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அது என்னமோ தெரியல, அது ஒரு செல்ஃப் ஃபீலிங் எனக்கு. ஸோ நம்ம எடுக்கிறது ஒரு முயற்சியாகவே இருக்கட்டும். இதுக்காக வந்தவங்க மட்டுமே எடுக்கிறது படமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் அது இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தாலே இது ஒரு முயற்சி மாதிரி தான் இருக்கும். ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்கும். அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த திரை முயற்சி இன்னும் நிறைய முயற்சிகள் தொடர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கணும். முயற்சி திருவேனையாக்கும் அப்படின்னுவாங்க இல்லையா? ஒருவேளை என் முயற்சி நல்லா இருந்ததுன்னா மக்கள் அதை திரைப்படமாக்கட்டும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். அதனால் திரை முயற்சி. அதனால ஓகே. குமாரன் சார் வணக்கம். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்து இங்கே பாரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர் நடிச்சிருக்காரு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரீச் உங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி. இந்த கதிரை கதிர் பாரா சிரிக்கிறாரு இதுல அப்படின்றாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்கும்போது வந்து அதிகமா ட்ரெய்லர் கீழே கமெண்ட் போட்டு கதிர் சிரிப்பாரா அப்படின்லாம் போட்டிருக்காங்க. கதிர் சிரிப்பு ரசிகர்கள் மன்றம் இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா அதுல வந்து ஒரு ஆங்கிரி யங்மேன், ஆங்கிரி யங்ஸ்டராகவே. ஸோ இதில் எப்படி இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் படமும் கூட உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம். பட் நிறைய இன்டர்வியூஸில் இதை சொல்லியிருக்கேன். இப்போ திருப்பியும் அதுதான் ரொம்ப வருஷம் இதுக்கு தான், சினிமாவுக்கு தான் முயற்சி பண்ணி இப்போது எல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக எல்லா இப்போது கதிர் ஃபேன்ஸ் அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேன்ஸ் அவங்க எல்லாரும் குடும்பமாக இந்த படத்தையும் உட்காந்து பார்க்க முடியும். அப்படி ஒரு அமைப்பா இந்த படம் இருக்கு. டிவியில் எப்போ போட போறாங்க, வெயிட் பண்ற போறாங்க. போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. அதுக்கு தானே நான் இங்கே உட்காந்துருக்கேன். அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து அதே மாதிரி அந்த ஃபேமிலி வந்து நம்ம படத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு அழகான ஒரு என்டர்டெய்னராக ஒரு இமோஷ்னல் ட்ராமாவாக வந்திருக்கு. ஸோ எல்லா வயசு ஆளுங்களும் இதை பார்க்க முடியும். குழந்தைங்கள்லேருந்து பெரிய முக்கியமாக வயசானவர்கள் வந்து அவங்களோட இமோஷன்ஸ் இதில் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுவும் இதில் இருக்குது. ஸோ அவங்க எல்லாரும் வந்து தியேட்டருக்கு கண்டிப்பாக பார்ப்பாங்க.
ஸோ என்ன டிவியில் பார்த்தவங்க கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து சினிமா நடிக்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா சீரியல்னால் ஒரு நாளைக்கு 8-10 ஷாட் எடுத்துருவாங்க, போயிட்டே இருக்கும், திரும்ப ரியாக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்காது. சினிமாவில் சீரியலில் 8 சீன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னா அண்ணா 12 சீன் எடுத்திருப்பாரு. அதை விட அகேட்டாக இருக்காரு, அதிகமாக எடுக்கிறாங்க. ஓகே, அது சரி என்னென்னா ஆரம்பத்துலேருந்தே எனக்கும் பாலாஜி எனக்கும் அது பழக்கம். நாங்கள் யூடியூப்லேயும் அப்படி தான் ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்த என்ன சொல்கிறது, டைம் கன்ஸ்டன்ட் எப்போவுமே எங்களுக்கு இருந்திருக்கு அப்போல்லாம். இப்போ ஆனால் அதே நேரம் நமக்கு நேரமும் அதுக்கான ஃபண்டும் கொடுத்துட்டாங்கங்கிறனால அதை ரிலாக்ஸாக நாங்கள் பண்ணலை. அது அந்த ஸ்பீடில் எடுத்துட முடியும் அப்படின்னா ஒய் நாட், அதுதான் இதில் பண்ணி படைப்பா மாதிரி தான். பணக்காரன் கொளுத்தினாலும் ஏழை கொளுத்தினாலும் ஒரே ஜோதி தான், ஒரே ஸ்பீடில் தான் நாங்கள். ஆமாம், ஆனால் குவாலிட்டிலேயோ இல்லை அதுலேயோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்ப பட் சில இதுக்கு டைம் எடுத்து தான் ஆகணும்னா அதுக்கான டைமையும் எடுத்துருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடாக பண்ணணும். அது எப்படின்னா இப்போ பாயல் ஷார்ட்டுக்கு வரதுக்கு டைம் எடுத்து தான் ஆகணும்னா டைம் எடுத்து தான் ஆகும். ஓகே, இல்லை உண்மையிலே அவங்க டைமுக்குலாம் வந்து தான் இருந்தாங்க. என்னென்னா கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் அவங்க செட் பண்ணி வரதுக்கு எப்பயுமே ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க ஹேர் மேக்கப் எல்லாம் கரெக்டாக வரதுக்கு கொஞ்சம் நாள் அதுக்கு டைம் கொடுத்து பண்ணால் அது அவங்க இன்னும் நல்லா தெரிவாங்க, பார்க்குறதுக்கு இன்னும் ப்ரெட்டியாக இருப்பாங்கன்றதுக்காக அந்த டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோம். மிச்சப்படி எதுவுமே டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் இந்த ப்ராஜெக்டில் எங்களுக்கு இல்லவே இல்லை. எல்லாருமே தேவர் ஆன் டைம் அண்ட் எவ்ரிதிங் வாஸ் ஆன் பிளேஸ். அந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டென்ஷன்ஸும் இல்லை. ஓகே, இனிஷியலாகவே கம்ஃபர்டபுளாக கண்டினியூஸாக இருந்துச்சு. அப்படி நிறைய சிரிச்சுக்கிட்டே இருந்தோம், நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சீன்ஸும் அப்படி இருக்கும், எல்லாரும் ஒரு குரூப்பாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ஏதாவது ஒன்று நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் போகிறதும் தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நீங்கள் இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது சார். உங்களை அப்பப்போ படங்களில் பார்த்தாலும் ரொம்ப சூஸ் பண்ணி நடிக்கிறதா உங்களுடைய ஸ்டைலாக சார்? சில படங்கள் சில மாதிரியான கதைகள், சில கேரக்டர்ஸ், அந்த மாதிரி ஒரே மாதிரி பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஒரே ஆளை இன்டர்வியூ பண்ணினே இருங்கன்னா உங்களால் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஒரு பிடிப்பு இருக்கணும்ல இந்த கதாபாத்திரம். இன்னொன்று சொல்கிறவங்க யார் அப்படின்றது முக்கியம். இதை கேட்க வந்தீங்க. ஆமாம் சார். இல்லை, உங்களுடைய படங்கள் நிறைய படங்கள் பார்க்கும்போது எல்லா படமே வந்து கிட்டத்தட்ட ராதாமோகன் சாருடைய சாயலே இருக்கு. அது உங்களுக்குள்ளே ஏற்பட்ட தாக்கமா இல்லை உங்களுடையவே அதுதானா? புரியல. இல்லை சார், உங்களுடைய நடிப்பு பார்க்கும்போது இல்லை உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது ராதாமோகன் சாருடைய அந்த சாயல் இருந்துகிட்டே இருக்குல்ல. நாங்கள் நிறைய படத்தில் அவரோட டைரக்ஷன் உங்களை பார்த்துட்டதுனால அப்படி இருக்கா இல்லை உங்களோட சாயலே அதுதானு கேட்குறேன். இது ஐ டோன்ட் நோ. குரங்கு பொம்மை அப்படி இருந்ததா? குரங்கு பொம்மை அப்படி இல்லை, சர்வம் தாளமயம் அப்படி இருந்ததா? ஓகே, ஒன்னா கேட்குற இல்லை, நான் வந்து கேட்குறேன். விக்ரம் அப்படி இருந்ததா? எந்த ராதாமோகன் படத்தில் குமரவேல் நான் மூஞ்சிலே மிதிச்சிருக்காங்க? புரியல எனக்கு வந்து ஏன் அது அப்படி இருந்ததுன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அபியும் நானும் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்துச்சுல, அதனால அதை கேட்டேன் நான். எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் கொதிச்சு எழுந்துருவேன். அவர் பதில் சொல்லும் போதே எனக்கு பயமாக தான் இருக்கு, என்ன சொல்ல போறாரோ. அவர் எனக்கு பதில் புரியலன்னு கேள்வி எனக்கு புரியல சார் அப்படின்றது. சரி, ஓகே சார், நான் கழிச்சு வரேன் சார். நான் ஸோ தமிழில் ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வந்து ஆல்ரெடி நிறைய ரசிகர் மன்றங்கள்லாம் திறந்துட்டாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறதை பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு படம் பண்ணுறது? அப்படின்னா லைக் தி ஆடியன்ஸ் ஆர் ஆல்ரெடி ரிசீவிங் மீ எனி தமிழ் புரியும் நல்ல வேலை. நான் இங்கிலீஷ் மேனேஜ் பண்ண முடியும், அவ்வளவுதான். டப்பிங் பண்ணல, ஆமா அதுதான் மேனேஜ் பண்ண முடியும். But that's one of the main things I've done with this project because first starting Vandapo I didn't know anything. I think I could hardly understand avloda, but because of sir's improvisation and everything I had to up my skill because see it's very important in the language analu. Last year I was busy learning Telugu. In the varsham I'm learning Tamil. So I can manage to speak. I think it's decent enough for now. ஓகே, படம் தமிழ் சினிமா நீங்கள் கவனிக்கிறதுண்டா? படங்கள் பார்க்குறதுண்டா தமிழ்? டெஃபினெட்லி. எப்போ அப்போ see one of my first few favorites na Villu, Pokiri அந்த டைம் and Billa is Billa in Tamil and Telugu இல்லையா? So from then I've been watching actually. So Tamil, Telugu I keep following. இசையமைப்பாளர் சார், சாரி சார் ரொம்ப நேரமாக கேள்வி சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து அவருடைய திரை முயற்சி மாதிரி ஒரு புது முயற்சி என்ன அப்படின்னா, இப்போ வழக்கமாக இப்போ வரக்கூடிய பாடல்களில் ஒன்று லிரிசிஸ்டே பாடிடுறாங்க, இல்லைனா வந்து மியூசிக் டைரக்டரே பாடிடுறாங்க. நீங்கள் வந்து திடீர்னு சைந்தவி, ஹரிஷ் சார் இவங்கெல்லாம் பாட வச்சுருக்கீங்களே, இந்த புதிய முயற்சிக்கு என்ன சார் காரணம்? இது இல்லை, அந்த பாட்டுக்கு அவங்க கரெக்டாக இருக்கும் தோணும். பாடுறாங்களா? பாடகர்கள்லாம் வர்றாங்களா பாடுறதுக்கு? வராங்க அதெல்லாம் வராங்க. அந்த ஒரு இடமே அழிஞ்சிட்டு வரதா கேள்விப்பட்டோம். அதனாலதான் இல்லை, இன்ஃபேக்ட் நல்ல கேள்வி தான். ஏன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ண பாட்டு நான் பாடின பாட்டு தான். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
இல்லை அது ரெண்டாவது கேட்கலாம் தான் நான் கேட்கலாம் முதல்ல ஸோ இல்லை அதுக்கே வந்து ஐ வாஸ் ட்ரைங் டு டெல் பாலாஜி இது வேற யாரோ சிங்கர் வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு, பட் பாலாஜி வந்து உன்னோட வாய்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹி கேம் மீ அன் அஷூரன்ஸ். ரெண்டாவது பாட்டுக்கு ஹரிச்சரனும் இருக்கலாம், சைந்தவியா இருக்கலாம், அந்த பாட்டு கேட்டுட்டு அவங்க 2 பேரோட வாய்ஸில் பாட்டு கேட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன? பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அவங்களோட சிங்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் குறை சொல்ல முடியுமா? அதனால தான் வச்சேன். அதே நேரத்தில் பாலாஜி தான் எல்லா பாட்டுக்கும் லிரிக் எழுதியிருக்கான். ஸோ அதுதான் அவர்கிட்ட கேட்கணும். அண்ட் பாட்டு கம்போஸ் பண்ணும்போதே வந்து வி டிசைடட் வில் கோ வித் தீஸ் டூ. பாலாஜி சார் இந்த சிங்கர் சீனம் அழிஞ்சிட்டு வர மாதிரி லிரிக்ஸ் சீனமும் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வர. அதில் வந்து நான் பார்த்த லிரிக்ஸ் 2 பாட்டு நீங்களே பண்ணி ஆக்சுவலாக என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஐ பிலீவ்ட் இன் மை நேச்சுரல் ஸ்டூபிடிட்டி. ஸோ இல்லை இந்த படத்தில் என்ன டிசைட் பண்ணோம்னா ஒன்ஸ் 5லேருந்து ஒரு 6 பாட்டு, 5 பாட்டு ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் 6வது பாட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னு நினைக்கிறோம். அது கண்டிப்பாக எடுக்கணும் சார். இப்போ பாட்டு எடுக்கிறாங்க, படத்தில் இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு பாட்டு எடுக்கிறது இல்லை. இப்போ இந்த படத்தில் நாங்கள் எடுத்த எல்லா பாட்டுமே இருக்கா. ஸோ இப்போ விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த விடியாதரவு பாட்டு தான் பண்ணோம். எனக்கு என்னன்னா கார்த்தி, ஒரு ஜெனரேஷனுக்கும் ஒரு கோ பேக் டு சாங் ஒன்று இருக்கும். லைஃப்பில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது நீங்கள் எந்த பாதையில் போகணுன்னு உங்களுக்கு தெரியாத போது யூ நீட் சம் மியூசிக், சம் லிரிக்ஸ் டு கெட் யூ பேக் இன் டு யுவர் ரியல் சென்சஸ் அண்ட் லைஃப். ஸோ அந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டி ஜெனரேஷனுக்கு மயக்கமாக கலக்கமாக இருந்தது. ஒரு மாதிரி இப்போ போன ஜெனரேஷனுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து, ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஓகே, அவங்கள வந்து ஒரு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு அது லேட்டாக வந்தாலே டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டா மச்சான் வெரி டிப்ரெஸ்டாக அப்படின்னா மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து நமக்கு வி நீட் டு ஹேவ் அ கோ பேக் டு சாங். ஆனால் அவங்கள நம்பி இவ்வளோ பெருசாக லிரிக்ஸ் எழுதணுமா அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்போது மியூசிக் பிடிக்கும், ஆனால் எதுவுமே நல்லா இல்லாத போது தான் லிரிக்ஸ் புரியும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்குது. ஸோ லிரிக்ஸ் என்றைக்கு உனக்கு புரியுதோ அன்றைக்கி இந்த பாட்டு புரியட்டும்னு சொல்லிட்டு வி ஆக்சுவலி வாண்டட் டு கிவ் ஒன் எட்டர்னல் சாங் ஃபார் திஸ் ஜென்ரேஷன் வேர் தே கேன் ரியலி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் லைஃப்பில் நீ எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆனுன்னா இந்த பாட்டை கேளுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும்னு நினச்சோம். அண்ட் அந்த பாட்டு தான் விடியாதரவு. அது உண்மையிலேயே எப்படின்னா, ஒருவேளை கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதியிருந்தால் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்ச கண்ணதாசன் பாட்டுடைய நாலேஜ் வச்சு இருந்தது தான். அதே மாதிரி இந்த படத்தோட முதல் பாட்டு போராடுவோம்னு ஒரு பாட்டு இருக்குது, அது விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காரு. அந்த பாட்டு இஸ் மை ஹார்ட்ஃபுல் ட்ரிபியூட் டு பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஸோ அதில் நகக்கண்ணின் மீது காயம்பட்டார் பின் மோதிரம் அணிந்து மகிழ்ந்திருப்பீரோ அப்படின்னு பாரதியார் எப்பயுமே கொஸ்டின்லாம் கேட்பார் பாட்டில். ஸோ அதெல்லாம் அந்த பாட்டில் ட்ரை பண்ணோம். அப்புறம் அந்த இது தேவதை நேரமே வந்து மை ஹார்ட்ஃபுல் ட்ரிபியூட் டு மறைந்த நா முத்துக்குமார், என்னுடைய நண்பர் அவர். அந்த பாட்டை முத்து எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்போம். இது எல்லாமே வந்து என்னோட பேராசை பேசிக்காக. ஸோ இவங்க ஒரு வேளை என்னால் இவங்களை வந்து இப்போ அஃபோர்ட் பண்ண, ஏன்னா பாரதியார்கிட்ட நான் போக முடியாது, நாமுத்துக்குமார், கண்ணதாசன் இவங்களாம் இன்றைக்கி நம்ம கூட இல்லை, வாலி ஐயா நம்ம கூட இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே என் படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்து வைரமுத்து சார் வந்து மானுத்து மந்தையில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ட்ரை பண்ணுவோம். அது பியூட்டிஃபுல்லாக அவர் எழுதி ஃப்ரேஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி லிரிக்கலாக ஒரு பாட்டு பண்ணலான்னு சொல்லி அது என்னுடைய ட்ரிபியூட் டு வைரமுத்து சார். அதே மாதிரி வாலி சாருக்கு வந்து ஹியூமன் லைஃபே சம்பவம், லக்கு 1/4 கிலோ லாஸு 1/4 கிலோ பாட்டு மாதிரி ஹியூமன் லைஃபே சம்பவம். அதாவது நான் லிரிக்கலாக சொல்கிறேன், நாட் இன் டியூன். அண்ட் ஃபைனலாக இப்போ இருக்கிற அசல் கோளார், பால் டப்பா, இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு ரெசனேட் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களால அந்த மாதிரி நம்மளால் ஏதாவது எழுத முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ண முயற்சி தான். இந்த திரை முயற்சி நான் ஏன் போட்டேன்னா, இதில் இவ்வளோ முயற்சியை நான் பண்ணியிருக்கேன். ஆனால் லிரிக்ஸ் புரியுது நீங்கள் எழுதுனது, அதுக்கு காரணம் அவன் தான். ஏன்னா மிக்ஸை கிளியராக பண்ணிட்டான், இல்லை புரிஞ்சிருக்காரு. அதுவே இப்போ ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு. புரியாத மாதிரி எழுதுனா தான் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல். இல்லை, இப்போ நிறைய வர பாட்டுகளில் லிரிக்ஸ் புரியலன்னா அது வந்து மிக்சிங்கோட பிரச்சனை தான், லிரிசிஸ்டோட பிரச்சனைன்னு சொல்லுவோம். இல்லை, ஒருவேளை லிரிக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா பாட்டு தப்பாக போயிடும், பாட்டு பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு கூட இருக்கலாம். அது ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரோட சாய்ஸன். பட் அச்சு முதல்லேருந்தே ரைட் ஃப்ரம் த டே ஐ நோ ஹிம் ஃப்ரம் மாலை பொழுது மைக்கதிலே டைம்ஸ்லேருந்து அவ்வளோ கிளியராக கேட்கும். இன்றைக்கி ஓ பேபி கேர்ள் பாட்டு வந்து பல பேருக்கு அது ரிங்டோனாக அந்த டைம்லேயே இருந்த பாட்டு. இப்போவும் அந்த பாட்டு வந்து ரேடியோவில் இருக்குது அப்படின்னா டைம்லெஸ் பாட்டு அதெல்லாம். அந்த மாதிரி தான் அச்சு வந்து இந்த உருமீனில் போட்ட பாட்டு, அதே மாதிரி பொண்டாட்டினி பாட்டு அதெல்லாம் போட்டது, கோலி சோடா 2ல் போட்ட பாட்டெல்லாம் அச்சுது டைம்லெஸ் கிளாசிக்ஸ். அந்த மாதிரி டைம்லெஸ்ஸாக தான் குமார சம்பவமில் இருக்கக்கூடிய பாட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மியூசிக்கோட என் லிரிக்ஸும் டைம்லெஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட ஒரு பேராசை. லக்கிலி இது அமைஞ்சிச்சு. இன்னொன்று நான் என்ன நினச்சேன்னா கார்த்தி, இது ஒரு சாதாரண படம் கிடையாது. லைக் ஒன்று வாவ் அப்படின்றலாம் சொல்ல வரல, ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கிற படம். இதுக்கான லிரிக்ஸை நான் வேறு யார்கிட்டையாவது கொடுத்து
அவங்க அதை சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்ற ஒரு டவுட்லேயே நான் அதை அணுக முடியாது. அதனால் இட் இஸ் பெட்டர் இந்த கதையை நான் தானே சொல்கிறேன், இதுக்கான லிரிக்ஸ் என்கிட்டேருந்து வரும்னு நான் ரொம்ப தீர்மானமாக நம்பி எழுதினது தான் இந்த படத்தோட பாடல்கள்லாம். என் லக்கி மேலே நான் 3 பாட்டு எழுதினேன். அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், லக்கி பாஸ்கர் படத்தில் விதிமாறுதான்னு ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃபில் எண்டில் வரும். அந்த பாட்டு தமிழில் நான் தான் எழுதினேன். ஸோ ஜிவி பிரகாஷ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ அந்த பாட்டு ஜஸ்ட் 1 or 2 hours எழுதின ஒரு பாட்டு. அது நிறைய பேர் ரிங்டோனெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் எனக்கு, சார் நீங்கள் தான் இது எழுதினீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி சார் எழுதினீங்க அப்படின்னா, என் வாழ்க்கையை நினச்சி எழுதினேன், ஏன் கரெக்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. ஸோ பட் சொல்கிறேன்னா வி நெவர் நோ வேர் வி ஸ்ட்ரைக் ஆர் கோல்டு. எனக்கு அந்த பாட்டு அந்த மாதிரி ஒன்று, இந்த பாட்டும் அந்த மாதிரி. நீங்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, மற்ற லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணுறீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு வேறு லாங்குவேஜஸில் வேறு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது? லாங்குவேஜ் மட்டும்தான் வேறு, ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். அதே மிக்சிங் தான், அதே மாதிரி அதே தான். என்ன இப்போ நான் டாலிவுட்டில் ஒர்க் பண்ணால் தெலுங்குல பேசணும், மலையாளத்தில் பண்ணணும்னா மலையாளத்தில் பேசணும், இங்கே என்ன நம்ம பாஷையில் அன்பிலீவபிள். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலாம். நான் ரொம்ப சீரியஸாக எல்லாமே சேம் தான். ஓகே. பட் எல்லா இடத்துலையுமே கன்ஃபார்மாக ஏதாவது என்ன மாதிரி ஒரு சைக்கோ டைரக்டர் அவன் மீட் பண்ணி தான் ஆகணும். அதில் அவன் தெளிவாக இருப்பான். நல்ல டேரக்டர் தானே, நல்ல டேரக்டர். ஏன்னா அது தாண்டி என்னென்னா டேரக்டர் அந்த மாதிரி இருந்தால் அச்சு அவங்களுக்கு மேலே சைக்கோவாக மாறிடும். அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. அச்சு கிட்ட செம்மையாக இருக்கும். அச்சு பற்றி ஒன்று சொல்கிறேன், இது நான் எங்கேயுமே சொல்லலை. ஐயோ, அச்சு ஃபோன் எடுக்கும்போது எப்படி பேர் சொல்லுடா அப்படின்னு உடனே எனக்கு எப்படி தோணுன்னா, இல்லை ஐயோ இவன் கூப்பிட்டா வேலையை ஏதாவது கொடுத்துருவானோ, நான் தூங்கி இந்த மாதிரி பேசினாதான் இவன் எதுவுமே இப்போ கொடுக்க மாட்டானோ, எப்போ ஃபோன் பண்ணாலும் இப்படி தான் பேசுவான். அப்புறம் ஒருத்தர் நான் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு பார்த்தோம், இவருக்கும் கௌதம் மேனனுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே வாய்ஸ், அவருக்கும் 2 இது ஆல்மோஸ்ட் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குல்ல, அப்படி தான் இருக்கும். ஒருவேளை கௌதம் சார் இவனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு படம் பண்ணலாம்னா அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கும்? ஏய் ஐம் ஜஸ்ட் கௌதம் ஹியர், ஐ வாண்ட் டு டு a film with you. சொல்லுங்க சார், வெல்கம். ஏய் ஐ திங்க் யூ மிமிக்கிங் மீ டா. இப்படியே ஒரு படத்தை அவன் மிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு தோணுது. ஆனால் அச்சு வாஸ் ஃபன். சில பேருக்கு வந்து அது கடவுளுடைய அனுகிரகம். அது மியூசிக் ஃப்ளோஸ் த்ரூ. அது அச்சு கம்போசிங்க்கு உட்காந்து அவனுக்கு ஒரு டியூன் கிராக் பண்ண முடியல அப்படின்னு இருக்கவே இருக்காது. ஸோ இதில் எல்லாமே அச்சு போட்ட ஃபஸ்ட்டு டியூன் தான். சில டியூன்லாம் அவன் டோன் பேங்க்லேருந்து எடுத்த டியூன். ஸோ இதில் என்னென்னா பியூட்டி என்னென்னா, குமரவேல்னாக்கு இந்த படத்தில் ஆக்சுவலாக குமரனுக்கே வந்து எல்லா பாட்டுலேயுமே டெக்னிக்கலி குமரன் இருக்காரு. குமரனுக்கான ஒரு லவ் சாங் இந்த படத்தில் இருக்குது. பட் குமரவேல்னாக்கு தனியாக ஒரு பாட்டு இருக்குது. குமரவேல்னா மேலே இன்னொரு பாட்டு, விடியாத இரவுன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த கதையோட அமைப்பே அப்படி தான். பட் எல்லா சாங்லேயும் குமரன் வில் பி a பாட்டு, அது எல்லாமே அமைஞ்சே வரும் இந்த படத்தில். பட் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரொம்ப இன்ட்ரீகிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் தி இன்வால்மெண்ட் ஆஃப் எவ்ரி கேரக்டர். அதே மாதிரி எல்லா பாட்டும் படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கோர்லேயும் சரி த்ரூ த ஃபில்ம்லையும் சரி. சும்மா wasted any songs. I'll never do that. எனக்கு அது we've not wasted any songs. அதுக்கான ப்ரொவிஷனே அவன் கொடுக்க மாட்டான் பாலாஜி. உமன் சார், ஃபேஸ்புக்கில் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஆமாம், அது நிறைய இருக்குது. அதில் வந்து இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து திரும்ப சீரியல் நடிப்பீங்களா மாட்டிங்களா? ஏன்னா வந்து அப்படியே அடுத்த கட்டம் போயிட்டாங்கன்னா திரும்ப வரவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. நீங்கள் என்ன கிளாரிஃபை பண்ண விரும்புகிறீங்க ரசிகர்களுக்கு? நோக்கம் படத்துக்கு வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் ஃப்ரண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் போகணும். அதனால் அதாவது திரும்பி வந்துடவே கூடாதுன்ற தப்பு எதுவும் நம்ம பண்ணிடலையே, அதுவும் நல்ல இடம்தான். மேலே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு நோக்கத்தோடு போயிட்டுருக்கேன். என்ன கொடுக்குதோ அதை நான் ஹாப்பியாக பண்ணுவேன், அவ்வளோதான். எல்லாம் நடிப்பு தான். எங்கே இருந்தாலும் நடிகர்களுக்கு அதை பண்ணால் ஒரு ஹாப்பினஸ் தான். 30-40 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். ஏன்னா எல்லா நதிகளும் வந்து கடலை நோக்கி தானே போய் கொண்டிருக்கேன். என்ன எனக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்றதே எனக்கு தெரியல. இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் போகணுன்ற ஃபோக்கஸில் இருக்கேன். பார்ப்போம் என்ன தருதோ அதை நான் ஹாப்பியாக எடுத்துப்பேன். அதை பற்றி அந்த நாங்கள் தமிழ் போட்டுருவாங்க. இல்லை, நாங்கள் அதை தமிழில் போட்டுருவோம். இல்லை, சீரியலுக்கு முழுக்க போடும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகரா அப்படின்னு போட்டு முழுக்கெல்லாம் போடல பையன், புரியவே இல்லையா அப்படி போட்டாங்க. இல்லை, நான் ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா. ஒருத்தர் ஆஃபீஸில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ப்ரொமோட் ஆகிறாரு, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக ப்ரொமோட் ஆகிறாரு. உடனே அவர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு முழுக்கு போட்டார் அப்படின்னு வருமா? ப்ரொமோஷன் தான். ஸோ இது அப்படி தானே நம்ம. இன்ஃபேக்ட் நிறைய பேர் குமரன் அந்த கீழே கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே தேவர் ஸோ ஹாப்பி ஃபார் தே வாண்ட் ஹிம் டு கம் ஆன் ஸ்க்ரீன். ஸோ குமரனுக்கு நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் இருக்குது அந்த வகையில். யாருன்னே தெரியாத ஒருத்தனை ஸ்க்ரீனில் நம்மளை ஜஸ்ட் இத்தனைக்கும் குமரன் வந்து அவன் சீரியலில் சிரிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து தான் வீட்டு பையனாக நினச்சி, ஐயோ இந்த பையன் நல்லா வரணும்னு நினச்சி இத்தனை பேர் ப்ளஸ் பண்ணுறாங்க, எப்படியாவது ஸ்க்ரீனில் சூப்பராக ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கிறவங்களுக்கு குமரன் ஸ்க்ரீனில் வந்து ஜெயிக்கிறதின் மூலமாக தான் அவங்களுக்கு அதுக்கான நன்றி கடனே செலுத்த முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, அது நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்க ஏன் என்னை திரும்பி இங்கே பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறது வந்து இந்த ஆப்சன்ஸ் தான். ஒரு 2 வருஷம் நான் இல்லை இல்லையா,
ஸோ நான் ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிச்சிட்டேன், ரெகுலராக படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஐ திங்க் அவங்க அதில் பார்ப்பாங்க. ஹாப்பி மோர் ஹாப்பி இல்ல. பாயிண்ட் இஸ் தட்ஸ் த பாயிண்ட். இல்லையா, இதுதான் அவங்க என்ன வந்துச்சு அப்படி. ஸோ அதனால அவங்க அதை பார்த்தாங்கன்னா they will not want me to come back அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், பாயல் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, நீ அதை பற்றியும் கேட்கணும். இல்லை கேட்பேன் அவங்ககிட்ட வந்து ஏதாவது வந்து ஒரு சம்பிரதாயம் இருக்குது, ஹீரோயின்ட்ட வந்து என்ன கேட்கணும், உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் பையன் எப்படி ப்ரப்போஸ் பண்ணால் பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் முக்கியமாக படம் சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது கேட்குறாங்க அவங்ககிட்ட. படம் சம்மந்தப்பட்டது இதுதான் சார். இப்போ படம் சம்மந்தப்பட்டது இதுதான் கேள்வி. அப்படியா? Yeah, ask anything. I just have to promote the film as much as possible. ஓகே, இல்லை அதான் நான் சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள்னு கண்டிப்பாக கட்டாயம் ஒரு செட் கேள்விகள் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து தமிழ் பசங்க பிடிக்குமா அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் கட் பண்ணி போட்டுருவோம். Oh yeah, please. Why not? சொல்லுங்க, தமிழ் பசங்க பிடிக்குமா? Yes, Tamil, yes. Actually, my kind itself is South Indian men. அப்படியா? I don't like anything else. Sir சொன்ன மாதிரி நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். எங்கே போனாலும் ஐ ரியலி டோன்ட் ஃபைண்ட் எனிபடி அவ்வளோ அமேசிங்கா. ஐ லவ் சவுத் இண்டியன் மென். ஓகே, சவுத் இந்தியாவில் பிடிச்ச ஃபுட்டு? ஃபுட்டுனா ஒரு ஐட்டம் அப்படி இல்லை, பட் ஐ லவ் ரைஸ். இப்போ ஹீரோயின் டயட் இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ நீட் ரைஸ் 2 times a day. ப்ராப்பர் மீல்ஸ். ரைஸே சாப்பிடக்கூடாது, நோ சுகர் அந்த மாதிரி? அப்படியெல்லாம் இல்லை. ஐ மீன் ஐ won't drink or eat bakery items and sweets and everything, but rice is a must. ரைஸ் இல்லாம I'll have a headache if I don't eat rice. அந்த அளவுக்கு குசீனா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டைல் எல்லாமே சவுத் இந்தியன் தான் மோஸ்ட். Definitely South Indian. The hottest thing a man can wear is lungi. மிஸ் பண்ணிட்டேன். இல்லை, அவங்களுக்கு தனி இன்டர்வியூ நான் கட் பண்ணி எடுத்துருவோம், அதை மட்டும் தனியாக போட்டுக்கணும். நாங்கள் எதுக்கு தனியாக போட்டோம்? திரும்பும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கேருந்து ஆரம்பிச்சு சேரே திரும்பிடுச்சு. இல்லை நீங்கள் போடுங்க அதையும் திரும்பிப்பா. இதுக்குப்பா எங்கிட்ட சம்பிரதாயத்துக்கு எடுத்துருக்கீங்க. You cut it into shorts and put it on YouTube. I want to see the comments of how many girls agree with me. இல்லை சார், போகிறோம் சார் மொத்தமாக. இல்லை நான் அதை மிஸ் பண்ணி நம்ம வேற ஏதோ பேசிட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சது லுங்கின்னு சொன்னாங்க. லுங்கி தான் கட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். வேண்டாம் அப்படின்னு. Hottest thing a man can wear is a lungi. Yeah, maybe according to you. சார் இல்லை சார், நான் கேட்டேன் சார் கேள்வி. லைட்டாக பயந்துட்டு அதனால அந்த பக்கம் போயிட்டேன் சார் நான். சார் இந்த படம் அதை பற்றி இல்லை நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். நான் அப்படியே மெல்லமாக ஆரம்பிக்கிறேன் சார் உங்ககிட்ட. 4 பால் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட வரான். இந்த படத்தில் எதுனா எனக்கு பாலாஜி கூட இது 2வது ப்ராஜெக்ட். அவருடைய பானிபூரியில் நான் முதல்ல நடித்தேன். எனக்கு அவர் மதராசப்பட்டினம் காலத்துலையும் தெரியும். உடனே நீ மதராசப்பட்டினம் காலம்னா அந்த காலம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்லை மதராசப்பட்டினம் படம் அவன் ரொம்ப பயங்கரமாக யோசிப்பான். கேட்கட்டுமா மாதிரி ஃப்ளோவாக போகுது சார். அப்போதுலேருந்தே தெரியும். ஸோ அந்த உரிமை அவருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஒரு அண்ணன் தான் என்ன அவர் கூப்பிடுவார். பானிபூரி பண்ணும்போது அவர் அப்படி தான், நான் ஒன்று பண்ணுறேன், அது நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, நான் வரேன். நான் பதிலே சொல்ல விடல. அவர் நேராக வந்தார், அதை சொன்னார், நீங்கள் வந்தே தீரணும்னு கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கேயே தான் பதிலே சொல்ல விட மாட்டாரு. அவரே தான் பாதிப்பு. எனக்கு தக்லீஃப் இன்டர்வியூ மாதிரி இருந்துச்சு. அவரே தான் பேசிட்டு இருந்தார் நிறையா. அதனால யாராவது பேசினா அதனால என்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால நான் கிளம்பி போயிட்டேன். 2வது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாலாஜி கிட்ட, எதுவுமே வந்து ஒரு அழற காட்சியாக இருந்தால் கூட, சோகமான காட்சியாக இருந்தால் கூட அதை வந்து எல்லோரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சு தான் அவர் எடுப்பார். அதில் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். இப்போ அவர் குமரன் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக தான் இருப்பார். பட் நமக்கான டயத்தை அவர் கொடுத்துருவார். அது ரெஸ்டிங் டைமாக இருக்கட்டும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டைமாக எதாக இருந்தாலும் அவர் அதை க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணிடுவார். ஸோ நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆசையாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வகையில் நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். தியேட்டர் ஆக்டிங் உங்களுடைய கப் ஆஃப் காஃபி, உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. கப் ஆஃப் டீ காஃபி எது பிடிக்குமோ, இப்படி உங்களுக்கு ஜூஸ் பிடிக்கும், உங்களுக்கு எது வேணா வச்சுக்கலாம். அவசரத்து தமிழ் மீடியம் தான் ஒரு சொல்ல தமிழில் பேச வேண்டியதுதான். உங்களுடைய கோப்பை குழம்பி ஐயா, ஒரு சுண்டல் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகேவா? கப் ஆஃப் சுண்டல், ஒரு கப்பு சுண்டல் தொன்னையில தானே சாப்பிடுவோம். சரி, ஒரு கப்பு எது ஒன்று. ஓகேவா? அது உங்களுக்கு கேள்வி என்ன பிடித்த இது, அதை வந்து உங்களுக்கு அது பிடித்திருக்கா, இது பிடித்திருக்கா ஐயா? திரையரங்கம் பிடித்திருக்கா, இல்லைன்னா வந்து தியேட்டருக்கு தமிழ்ல இருந்து தெரியல, தமிழ் மீடியம்னு சொன்னேன், அதனாலதான் தெரியல. அது நிகழ்கலை. அதாவது இப்போ இதை கட் பண்ணி உனக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் ஆடியன்ஸுக்கு, ரைட்? நாடகத்தில் அது பண்ண முடியாது. ஒருவர் சார்ந்தது அல்ல நாடகம், கதாநாயகன் மட்டும் சார்ந்தது அல்ல நாடகம். இங்கே ஒரு ராஜா வேஷத்தில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அங்கே சோல்திரா நிற்கிறவங்க மட்டும் வந்து
அப்படின்னா சீன் போயிடும். அவர் சோல்ஜராக இருக்கிறதுனால தான் இவர் ராஜாவாக இருக்க முடியும். புரியுதா? அவன் வந்து ராஜாவுக்கு பயந்து கரெக்டாக நிற்கும் போது தான் ராஜாவாக இருப்பார். அவன் கொஞ்சம் சொன்னங்கனாலும் ராஜாவை மக்கள் பார்க்க மாட்டாங்க, அங்கே தான் கண்ணு போகும். ஸோ அது நாடகத்தோட விஷயம். அது வந்து இது ரெண்டுமே டைட் ரோப் வாக்கிங் தான், அப்படியே கயிறு நடக்கிறது தான். சினிமாவில் கயிறு கீழே இருக்கும், வேணா இறங்கிக்கலாம், ஒன் மோர் போகலாம். நாடகத்தில் அந்த இடத்துல இருக்கும், ஒன் மோர்லாம் போக முடியாது. தப்பு பண்ணோம் நாடகம் செத்துடும். அது டிஃப்ரெண்ட் ராஷ். நீங்கள் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். அப்படியே முதல் இன்டர்வியூல தீக்குள்ள விரல வச்சு பாரு சுட்டுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த பக்கம் போவாத உங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன அப்படின்னா, அப்ப என்கிட்ட கேளு, நானே பேசுறேன். என்னதான் கேட்கணும். அப்புறம் தகலைஃப் இன்டர்வியூனுவான். அதை வேணா கட் பண்ணிடுறேன். சொல்லுங்க. இல்லை சார், இப்போ உங்களை வந்து எங்களுக்கு திரைப்படம் மூலமாக தான் தெரியும், படங்கள் மூலமாக தான் தெரியும். ஏன் வந்து நடிப்புக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேப் இல்லைன்னா எனக்கு ஸ்டீரியோ டைப்டாக காசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒன்று. நான் லிஃப்ட்னு ஒரு படம் நடித்தேன். அந்த படத்தில் நான் ஒரு கார்பரேட் கை ரோல் பண்ணேன். எங்கேயோ தெரில, அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்த எல்லா ரோலுமே பார்த்தா ஒரு கார்பரேட் வில்லன் சார் நீங்கள் தான். சிரிச்சுக்கிட்டே புரியவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே நீங்கள் பல பேரை கொள்றீங்க. அப்புறம் சைக்கோ, இந்த மாதிரி என்னை பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் தோணுமாடா அப்படின்னா நான் சொன்னேன், உங்கள் கிராமத்துலலாம் என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு. இந்த மாதிரிலாம் எனக்கு இன்ஃபேக்ட் எல்லா ஸ்லாங் ஆஃப் தமிழும் எனக்கு நல்லா பேச வரும். ஓகே, பட் என்னென்னா என்னை பார்த்தாலே இவன் இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு இந்த ஸ்டீரியோ டைப்டாக பண்ணுறதுன்றது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அதை பிரேக் பண்ணுன்றதுக்காக தான் குமார சம்பவமில் ஸ்டீரியோ டைப்டாக பார்த்துட்டு இருக்கிற சில ஆக்டர்ஸை உடச்சி அவங்களால இதை பண்ண முடியும்னு காமிக்கிறதுக்காக we used வினோத் சாகர் in a very ராட்சசன் வினோத் சாகர். நீங்கள் சைக்கோவாக தான் நிறைய படத்தில் பார்த்து, இன்க்ளூடிங் மகாராஜா பார்க்குறோம். அப்படி சைக்கோவாக பார்த்த வினோதம் ரொம்ப வித்தியாசமான பரிமாணத்தில் பார்ப்பீங்க இந்த படத்தில். அதே மாதிரி கிளின்னு சொல்லிட்டு டாக்டரில் பண்ணார்ல சிவா அரவிந்த். ஆமாம், அவருடைய முகமே எல்லாருக்கும் என்ன, அவருடைய ஒரிஜினல் முகமே நிறைய பேர் தெரியும். ஃபேஸ் நார்மலாக வச்சா ஒத்துக்க மாட்டேன். ஆமாம், ஒத்துக்க மாட்டேன். அது அவரே சொன்னார். ஓகே, அவரே சொன்னார். அவரை பார்த்தா நீ இவ்வளோ அழகாக இருக்க, நீ கோபாலகிருஷ்ணயா, நீ சப்பானி கிடையாது, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவருக்கு ஒரு ரோல் ஒன்று பண்ணோம். அதே மாதிரி வினோத் முன்னான்னு சொல்லிட்டு இந்த பட்டி பாபுன்னு சொல்லிட்டு பாலகுமாரில் அவர் ரோல் பண்ணியிருப்பார். அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. கெட்ட போலீஸ்னு அவரை காட்டுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் கேரக்டர். அவரை பிரேக் பண்ணி அவர் இந்த படத்தில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு, விச் பீப்புள் வில் லவ். ஓகே, ஏன்னா அவருடைய ஒரு சீன் இந்த படத்தில் இருக்குது. ஸ்பாய்லராக நான் சொல்கிறேன். அந்த சீனுக்கு நாங்கள் எனி ஸ்க்ரீனிங் தட் வி புட் அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேர் கண்கலங்காமல் நான் பார்த்ததே கிடையாது. ஒரே ஷாட்டில் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது என்னன்னா, அது பார்க்கும்போது அதை பார்த்து உறைஞ்சி போனவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது ஏன் லைஃபுங்க அது அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மனுஷனுக்குள்ள அந்த நடிப்பு இருந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ என்னென்னா, இந்த படத்துக்கு அப்புறம் இதை பார்க்குற அடுத்த செட் ஆஃப் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் who are going to become directors, இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்டாக இல்லாத பீப்புள் எல்லாம் எடுத்து அவங்க வந்து ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை பண்ணாங்க அப்படின்னா பல நடிகர்களை நம்ம ரொம்ப பெரிய பரிமாணத்தில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் குமரவேல்னா இந்த படம் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு. பானிபூரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அடுத்த தடவை நான் குமரவேல்னாவோட நான் படம் பண்ணணும்னு நான் ஒரு கேரக்டர் எழுதினேன்னா சத்தியமாக இது 2 மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அவருடைய பொட்டென்ஷியல் தெரியும். அவர் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷ்னல் ஆக்டர். அதுக்கான அவருடைய உயரம் என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு பர்சனை நான் அப்படி, அதே மாதிரி குமரனும் நானும் அடுத்து ஒரு படம் பண்ணோன்னா கண்டிப்பாக குமரன் நான் இப்படி யூஸ் பண்ண மாட்டேன். அது எங்கள் 2 பேருக்குமே சேலஞ்சிங் இல்லை. பாயலுக்கும் அதே மாதிரி தான். அச்சுவும் நானும் திருப்பி ஒரு படம் பண்ணோன்னா இதே மியூசிக் பண்ண மாட்டேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து மல்டி ஃபேசட்டட் பீப்புள். அவங்கள வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு அதுதான் நான் நடிக்காமல் இருந்ததுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, எனக்கு லைஃப்பில் நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. நான் சாப்ளின் மாதிரி பேசிக்காக. சாப்ளின் என்ன சொன்னார்னா, சொசைட்டி எனக்கு என்ன கொடுத்துச்சோ அதை நான் திருப்பி கொடுக்க விரும்பல, ராதர் ஐ கேவ் ஹாப்பினஸ் டு த சொசைட்டின்னு. ஸோ என்ன ஸ்டீரியோ டைப் பண்ணி இவங்க ஒதுக்கிறதுக்கு பதிலாக இப்போவும் ரோல்ஸ் வருது. அதே மாதிரி கார்பரேட் வில்லன், அதே மாதிரி சார் நீங்கள் 2 குழந்தைங்களுக்கு அப்பா, ஆனால் நீங்கள் கார்பரேட்டில் ஒரு மேனேஜர். இந்த கார்பரேட்டுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியும். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஐ வாஸ் அப்செட் பிகாஸ் ஆஃப் தட், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் வாட் ரியலி கேவ் மீ ஜாய் வாஸ், நான் வந்து ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தில் ஒரு கேரக்டரை நான் தான் பண்ணணும். இந்த படத்தில் சில கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் அதை பண்ணாமல் நான் சில பேரை நடிக்க விடுறது ரீசன்னா, ஐ ரியலி லைக் டு பி அ கிரியேட்டர் தேன் டு பி கிரியேட்டிவ். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இன்னொரு ஒரு ஆக்டர் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தட் கிவ்ஸ் மீ த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஹை இன் மை லைஃப். ஸோ அதனால தான் நான் அதை பண்ணுறேன். நான் ஒன்றும் பெரிய மார்லன் பிராண்டோலாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஆக்ட் பண்ணும். குமரவேல்னா லெவலுக்குலாம் யாருமே இங்கே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் இன்ஃபேக்ட் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் தட் ஐ கேன் நேம். குமரவேல்னா பசுபதி சார், குமரவேல்னாவோட டீமில் ஜெயக்குமார் சார், இன்னும் நிறைய இந்த மாதிரி ஆக்டர்ஸ், நாசர் சார், இவங்க எல்லாருமே ஒரே செட்டு. ஸோ எனக்கு என்னென்னா, என்னோட ட்ரீம் என்னென்னா இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் பார்க்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு படம் வந்ததுன்னா
நான் அதை வேணால் திரைப்படம்னு போடுவேன். ஓகே, உங்களுடைய பட்ஜெட் படத்தை பற்றின உங்களுடைய கருத்து நான் தெரிஞ்சுக்கலாம். அது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பெரிய பட்ஜெட் போட்ட படங்களை விட ரொம்ப நார்மலான பட்ஜெட்டில் தேவைப்படுற பட்ஜெட்டை மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிற படங்கள் வந்து சூப்பராக கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு, நல்ல ரிசப்ஷனும் இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே லக்கி மேனப்போ நம்ம பர்சனலாக நிறைய பேசியிருக்கோம் பட்ஜெட் இது பற்றி, நீங்கள் பிளான் பண்ணுற விதம் பற்றி. அதை வந்து நீங்கள் விவரிக்கணும்னா எப்படி சொல்லுவீங்க? பட்ஜெட்னா நீங்கள் எதை பட்ஜெட்னு சொல்கிறேன்? படத்தோடைய ஓவரால் பட்ஜெட். ரொம்ப நார்மலான பட்ஜெட்னா இது எல்லாமே என்னென்னா, கலை வந்து கலையாக இருக்கிறது வேற, வியாபாரம் ஆகிறது அப்படின்றது வேற. கலை ஒரு சரியான விலையில் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வியாபாரம் ஆகும். அதுதான் வந்து பேசிக்காக ஒரு பட்ஜெட்குள்ளே படத்தை பண்ணணும், அது எத்தனை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி. பட் இந்த சின்ன பட்ஜெட் படங்களுடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம சொசைட்டியாகவே எப்படி வளர்ந்துருக்கோம், நம்மளுடைய ட்ரெடிஷன் எப்படின்னா சிறுக கட்டி பெருக வாழ்கிறது தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ். அதனால் எது சின்னதாக பண்ணுறாங்களோ அதை சிம்பிளாக பண்ணுவாங்க, அந்த சிம்பிளிசிட்டி டக்குன்னு ரீச் ஆகும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் உங்களுக்கு ஏன் பிடிச்சதுன்னா, தட் ஃபிலிம் வாஸ் ஸோ சிம்பிள் டு கன்சியூம். உங்களுக்கு ஏன் குட் நைட் பிடிச்சதுன்னா, தட் ஃபிலிம் வாஸ் ஸோ சிம்பிள் பிகாஸ் அந்த பட்ஜெட் சின்னதாக இருந்ததுனால இயல்பாக ஒரு வீடு, இயல்பான மனிதர்கள், இயல்பான விஷயங்கள். ஸோ இது இப்போ லேட்டஸ்ட்டாக ஹவுஸ்மேட்னு ஒரு படம் வந்தது. ஐ ரியலி லைக் தட் ஃபிலிம். அந்த படம் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ண படம் வெரி, பட் அவங்க பேசின கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு பிரில்லியண்டான டைம் ட்ராவல் கான்செப்ட். அவங்க சின்ன பட்ஜெட்டில் அது டுக், அது பெரிய விஷயம். ஆனால் இந்த மாதிரி படங்கள்லாம் ஜனங்களுக்கு வந்து பட்ஜெட்லாம் கவலை இல்லை. சினிமான்றது பேசிக்காக என்ன கார்த்தி, ஒரு ரசிகன் தேட்டருக்கு வரான், காசு கொடுத்து 2.5 மணி நேரம் என்னை ஏமாத்துன்னு சொல்கிறான். நீ ஏமாத்துனதே எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் வெளில போய் சொன்னால் உங்கள் படம் ஹிட்டு. நீ ஏமாத்துனதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னை நீ வந்து டிசாஸ்ட்ரஸாக ஏமாத்திட்டேன்னு சொன்னால் உங்கள் படம் ஃப்ளாப். ஓகே, எந்த ப்ரொஃபஷனில் பணம் கொடுத்து என்னை ஏமாத்துன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஏன்னா தே ரியலி வாண்ட் டு ஃபர்கெட் தேர் லைஃப், கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் யுவர் கிராஃப்ட் அண்ட் இன் யுவர் ஆர்ட். நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அவன் லைஃபு கதையை மறந்துட்டு என் கதையை மறக்கிறதுக்கு உன் கதையை நான் பார்க்க வரேன் அப்படின்னும் போது அந்த கதையை நீங்கள் பெருசாக சொன்னாலும் சரி, சின்னதாக சொன்னாலும் சரி, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறீங்கன்றது தான் மேட்ரு. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சின்ன முதலீடு படங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்க ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிற படங்கள் எல்லாமே ஏன் உங்களுக்கு பிடிக்காம போகுதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல பட்ஜெட் அளவுக்கு மீறி போகும்போது லார்ஜர் தென் லைஃபாக சில விஷயங்களை நீங்கள் காட்டும்போது, கற்பனை கெட்டாத உயரங்களுக்கு போகும்போது உங்களால் கதையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அதுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. கதை மாந்தர்களையோ கதை களத்தையோ எல்லாத்தையும் உங்களால் ஒரே சேர கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கும் ஒரு டிமாண்ட் இருக்குது, ஒரு டேரக்டருக்கும் ஒரு விஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் உங்களால் சேர்க்கவே முடியாது. ஆனால் இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன அழகான கூட்டு குடும்பம் மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரே ப்ராடக்ட்டுக்காக பயங்கரமாக வேலை செய்வாங்க. அதனால தான் அதனுடைய எனர்ஜி படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த கதை மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக போய் சேருது. அந்த படத்தை மக்கள் பெருவாரியாக கொண்டாடுறாங்க. இதுதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கேட்கும்போது. ஒரு ஏதாவது ரெஸ்பான்ஸ் சொல்லணுன்றது. குமரன் சார், 12th உங்களை வந்து உங்களோட ரசிகர்கள் வந்து வேறு மாதிரி பார்க்க போகிறாங்க. they are going to be more happy. நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட தியேட்டருக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இவ்வளோ இப்போ ஒரு 2 வருஷம் கேப் எடுத்திருக்கேன். ஸோ 2 வருஷம் எதுவுமே ஸ்க்ரீனில் எந்த ஸ்க்ரீன்லேயும் தெரியல. இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாலையும் நான் ரொம்ப இன்ஆக்டிவாக தான் இருந்தேன் இந்த நம்ம படத்துக்காக. ஸோ ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டட் ஆன் திஸ். ஸோ இப்போது நான் படம் பண்ணிட்டேன். அது அவங்க எல்லோரும் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்த்து ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக வாங்க. பாயல் தற்கொலைப்படை, பாயல் ஃபேன்ஸ் கிளப், இப்படி நிறைய பேஜஸ் என்ன நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழில் உங்களுடைய டெபியூ வேறு. தமிழ் டெபியூ ஆக்சுவலி ரொம்ப வெயிட் பண்ணி, ரொம்ப ஆடிஷன்ஸ் பண்ணி இது அதுக்கப்புறம் தான் இது வந்துச்சு. ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் வித் மாடலிங். இங்கே நிறைய ஆட்ஸ், ரீஜனல் ஆட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் அப்போது வந்த மூவிஸ் எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக தோணலை. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் தட் ஐ ஹவ் ஹேட். அண்ட் Start also is with such a great team and I'm very comfortable. It's almost like a welcome to another industry, right? So I'm very excited and like I said, it is not a film where it will typecast me. So in the base order na next enakku explore panna nariya options irukku. So that is what I'm very very excited about. And I know actually rushes paakla edu paakla because I didn't dub for the film. I only watched the trailer yesterday in the press meet. So I'm also very excited. Hopefully now next week I'll come back and I'll get to watch it in the theatre. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். September 12th. ஐயா, உங்களுடைய அடுத்த முயற்சிகள் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாமா? என்னது சார், உங்களுடைய அடுத்த முயற்சியா? 7 மணிக்கு தான். ஓகே, அது நான் அந்த அப்போ தொந்தரவு பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஓகே சார், ஃபைனலாக உங்களுடைய அடுத்த உங்களுடைய சாங்ஸ் ஒர்க்ஸ்லாம் எப்போ நாங்கள் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்?
அடுத்தது வந்து டாலிவுட்டில் ஒரு 2 படம் போயிட்டுருக்கு. ஸோ அதோட கம்போசிங் வந்து ஒரு படத்துக்கு முடிஞ்சிருச்சு, இன்னொரு படத்துக்கு இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த பெரிய ஸ்க்ரீனில் என்னோடய பாட்டு நீங்கள் 12ஆம் தேதி பார்ப்பீங்க. ஸோ ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி டைரக்டர் சார் சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். உங்களோட டீம் பற்றியும் சொல்லிவிடுங்க, அதே மாதிரி ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறதையும் சொல்லிவிடுங்க. என்னோடய டீம் வந்து என்னோடய டிஓபி ஜெகதீஷ், இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஆர்ட் டைரக்டர் வாசு. ஸோ இவங்க 2 பேரும் சீரியஸாக தேங்க்லெஸ். அவங்களுக்கு நான் என்ன எவ்வளோ தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னு தெரியாது. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவங்க 2 பேரையும். ஐ திங்க் இந்த என்டையர் டீமுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது முதல் நாளே சொன்னார் குமரவேல், நான் சூப்பர் டிஓபிடா. அடுத்தது இந்த படத்தோடைய எடிட்டிங் ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ஒரு, ஏன்னா படம் பார்க்கும்போது யூ நோ தட் ஒரு ஃப்ரேம் தப்பாக போச்சுன்னா கூட இந்த கதை தப்பாக கன்வே ஆகிடும். அந்த லெவலுக்கு வந்து ப்ரெசிஷன் தேவை. காமெடிக்கும் சரி, எமோஷன்ஸ்க்கும் சரி, ஏன்னா இட்ஸ் மிக்ஸ் ஆகி வர ஒரு படம் கரெக்டாக இருக்கணும். அப்படின்றது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளைமேக்ஸ் அரைவ் பண்ணுறதுக்கு மதன் அண்ட் டீம், என்னோடய எடிட்டர்ஸ் எடுத்த முயற்சி வந்து ரொம்ப பெருசு. ஸோ அவங்க, என்னோடய ஸ்டைலிஸ்ட் நந்தினி அண்ட் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஃபார் தட் மேட்ரு. அதுக்கப்புறம் என்னுடைய சவுண்ட் மிக்சிங் டீம், சவுண்ட் வைப்ஸ், உதய் சார், சரவணன், அவங்க தான் இன்ஃபேக்ட் போன வருஷம் நீங்கள் பார்த்த பெரிய பிளாக் பஸ்டர் படங்களுக்கெல்லாம் சவுண்ட் மிக்சிங் பண்ணது. ஸோ அவங்க இந்த படத்தை வந்து தன்னுடைய ஒரு பெட் ப்ராஜெக்டாக எடுத்துக்கிட்டு இதை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ரஞ்சித், சரவணன், உதய் சார். ஸோ அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். இதை தவிர இன்னும் நிறைய பேர் எனக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்த சந்தோஷ் அண்ட் பப்ளிசிட்டி டீம், எவ்ரி ஒன் ஃபார் தட் மேட்ரு. என்னுடைய இபி ராகேஷ் சார் அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ரவி சார், ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸ்ரீனி சார். எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை யாத்திசை மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை கொடுத்த கணேஷ் சார் வந்து எங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் படம், அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் படம். திஸ் இஸ் அ சோஷியல் ஃபிலிம். அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணி இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னா அது கணேஷ் சார் தான். அவர் இந்த ப்ராஜெக்டை நம்பினது தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் உட்காந்து பேசுகிறதுக்கு காரணம். செப்டம்பர் 12 நாங்கள் டேட்டை போட்டு தைரியமாக இன்றைக்கி இருக்கோம், ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கணேஷ் சாருடைய அந்த முழு நம்பிக்கையும் அந்த நேர்மையான அணுகுமுறையும் தான் காரணம். அதனால் இந்த படம் என் ப்ரொடியூசருக்காகவாது கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு டேரக்டராக ஜெயித்தா எனக்கு இன்னொரு படம், ஆனால் ஒரு ப்ரொடியூசர் ஜெயித்தா இன்னும் 3 படம். ஸோ நான் இண்டஸ்ட்ரிக்காக மட்டும்தான் யோசிப்பேன். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஆசை. ஸோ மக்களுக்கு நான் கேட்டுக்கிறது ஒன்று தான், நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு கூட லக்கி மேனில் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஐ ஹோப் நான் என்டர்டெயின் பண்ணேன். யாத்திசைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த 2 படமும் பண்ண 2 பேரும் சேர்ந்து உங்களை ரொம்ப மகிழ்விச்ச குமரன், குமரவேலோட, உங்களை மகிழ்விக்கிற அச்சுவோட, பாயலோட, இன்னும் நிறைய பேர், ஜிஎம் குமார் சார், சிவா அரவிந்த், வினோத் முன்னா, பாலசரவணன், வினோத் சாகர், லிவிங்ஸ்டன் சார், ஏகப்பட்ட பேரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் கொடுக்குறோம். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வந்து பார்க்கலாம். 100% யூ சர்டிஃபைட் ஃபிலிம். இன்னொன்று, இந்த படத்தில் தேர் இஸ் நாட் ஈவன் சிங்கிள், இது என்னுடைய செகண்ட் ஃபிலிம் வித் நோ ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் சீன்ஸ் அட் ஆல். ஸோ ஓகே, ஸோ அது என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு. ஐ ஹோப் இது எவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியும்னு தெரியல, பட் 2 படத்துலையும் நான் அதை கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணி தான் பண்ணது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக எந்த வித முகச்சுளிப்பும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலியை உங்கள் ஃபேமிலியோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து அந்த கதைகளோட ட்ராவல் ஆகி ரொம்ப நல்ல படம் பார்த்த ஒரு நல்ல உணர்வோடு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இது உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் கம். ஓகே சார். பர்சனலாக தெரியுன்றதை தாண்டி ட்ரெய்லர் பாசிட்டிவான ரிவ்யூஸ், சாங்ஸுக்கெலாம் பாசிட்டிவான ரிவ்யூஸ், அண்ட் உங்களோட டீம்கிட்ட பேசுகிறது வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஹோப் அதே எனர்ஜி வந்து ஆடியன்ஸ்க்கும் இருக்கும். செப்டம்பர் 12 அப்புறம் இந்த படம் ஒரு நல்ல ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களோட என்டையர் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்யூ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.